நீங்கள் விஜயை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போடுவது திமுக தவறு. ரெண்டாவது, விஜயை வந்து இப்போ இருந்து வீழ்த்துவதற்கான வேலையை திமுக திட்டமிட்டு செய்கிறது. அதாவது சில அண்டாக்கள் சொம்புகள்லாம் இருக்குதுங்க, அதுங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் ஊடகவியலாளன்ற பேரில் சில பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு சிண்டு முடிகிற வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து திமுக வந்து இன்றைக்கி அரங்கேற்றம் செய்திருக்காங்க. மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறதே இப்போ திமுக வயிற்றில் வந்து புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அன்னைக்கு 2026க்கு மிகப்பெரிய ஐக்கான யாரை காட்ட போகிறாங்கன்னா உதயநிதி. நாளைக்கு விஜய், அண்ணன் சீமான், நீங்கள் திருமானன் வராரு வரல, இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலே பெரிய நாளைக்கு சொல்கிறேன்ல எதிர்கட்சி அளவுக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் எலெக்ஷனை சந்திக்கும் பொழுது சொந்த கை காசு போட்டு செய்கிறாப்புல, உங்களை மாதிரி அரசாங்கத்துலேருந்து காசையும் போடலை, கட்சி காசையும் போடலை, புரியுதுங்களா? அங்கே வந்து பெரிய காட்சி பணம் கிடையாது, ஒரே ஒரு ஆடியோ லான்ச்சு, அதை நடத்த விடாமல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தீங்கல்ல, நாளைக்கு உங்கள் ஆட்சி நடக்காது. எங்கே நாளைக்கு விஜய் ஃபோட்டோ ஒன்றே ஒன்று வச்சு திமுக ஏதாவது ஒன்று தப்பாக போட்டு விடு, பிரிச்சுருவாங்க உள்ளே இறங்கி. விஜய் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலாக வராப்புல. தம்பி, ரஜினி மாதிரி ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் அவர்கிட்ட இருக்குது, விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பலம் இருக்குல்ல, அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ரெண்டுமே கலந்து ஒரு விஜய் வந்து உள்ளே வராப்புன்னு பொழுது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும் இருக்குல்ல. மோடிக்கு சொன்ன வாழ்த்து திமுக வைக்க போகிற ஆப்புன்னு இருக்கலாம். இப்போ விஜய் வந்து மாணவர்களை சந்திக்கிறாரு, 10வது 12வது தேர்ச்சியில் வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வந்து சந்திக்கிறார். இதே ஒரு அரசியலாக ஆக்கப்படுது. மதுரையில் ஆரம்பிக்கிறாரா இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பிரச்சனை இல்லை, இந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்றது தான் இப்போ எதிர்பார்ப்பாங்க. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி, எப்படி சார் இருக்கீங்க? விஜய் வந்து என்னதான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இருந்தாலுமே அவர் இன்னமும் எல்லாருமே வந்து ஒரு நடிகரை தான் பார்க்குறாங்க. அவரோட கட்சியை வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சின்னு சொல்லி தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் வரைக்குமே விஜய் வந்து வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸ்லயே அவரை கலாய்ச்சி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாரு. அப்போ ஒரு பெரிய சர்ச்சையே கிளம்பிச்சு. இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாரு, திமுக வந்து 40 இடங்களை வெற்றி பெற்றுச்சு, அதுக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. அப்போ ஒரு என்ன சொன்னாங்கன்னா, மத்தியில் ஆள்ற பாஜக ஒரு வாழ்த்து சொல்ல, அப்போ இது ஒன்றும் பெருசா இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று வந்து மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருந்தாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? திமுக விழுந்த செருப்படியாக தான் பார்க்குறேன். அதாவது நீங்கள் விஜயை வந்து ரொம்ப சாதாரணமாக எடை போடுவது திமுக தவறு. ரெண்டாவது, விஜயை வந்து இப்போ இருந்து வீழ்த்துவதற்கான வேலையை திமுக திட்டமிட்டு செய்கிறது. அதாவது சில அண்டாக்கள் சொம்புகள்லாம் இருக்குதுங்க, அதுங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் ஊடகவியலாளன்ற பேரில் சில பேர் இருக்காங்க, அவங்கள வச்சு சிண்டு முடிகிற வேலைன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து திமுக வந்து இன்றைக்கி அரங்கேற்றம் செய்திருக்காங்க. எப்படின்னாக்கா, விஜய் வந்து ஒரு மாபெரும் ஐக்கான் கிடையாது. அதே மாதிரி சீமான் இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறாரு, ஸோ சீமான் வந்து விஜய்க்கு கீழே வந்து அவருடைய தலைமையில் வரணுமா அப்படின்னு அவங்க 2 பேருக்கு முடிச்சு விடுறது. இன்றைக்கி யாருக்கும் தெரியுதான்ற தெரியல, பெரும்பாலும் வந்து அந்த நெருக்கமான வட்டாரத்தில் தெரியும், விஜயும் சீமானும் கூட்டணி வைக்க போகிறதாக பேசியிருக்காங்க இல்லையா. கூடுதலாக அவரோட சேர்ந்து கைகோர்க்க போவது அண்ணன் திருமாவளவன். அண்ணன் திருமாவளவன், விஜய், சீமான் 3 பேரும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அண்ணன் திருமாவளவன் முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அவர் வந்து நான் அதை பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது இவங்க வந்து ஒரு மாபெரும் ஐக்கான். நல்லா பாருங்கள், எவனோ ஆரம்பித்த கட்சியில் எவனோ ஆரம்பித்த பாதையில் ஒருத்தன் போயிட்டு அதில் உட்காந்துக்கிட்டு அலும்பல் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் நம்ம ஆடியோ லான்ச்சில் கூட விஜய் பேசியிருப்பார், பொருந்தாத தொலைதொலன்னு சட்டை, வாட்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு சேரில் போய் உட்காந்துக்கிறதுன்ற மாதிரி. ஆனால் விஜய் அப்படி கிடையாது இல்லையா. எவனோ ஆரம்பித்த பாதையில் போகல. திமுக என்ற கட்சி ஆரம்பித்த நபர்கள் யாரோ ஒரு நபர்கள் அந்த கட்சியை தான் சொந்த குடும்பம் மாதிரி வந்து ஆக்கிரமித்து வச்சுட்டு, கலைஞருக்கு பின்னாடி ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதிக்கு பின்னாடி இன்பநிதி ஐயாவையும் நான் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் சாமியெல்லாம் பேசினானுங்க. கரெக்டுங்களா? அதுக்கு அவன் செத்துருக்கலாமா? அது ஒன்று. ரெண்டாவது, உதயநிதி வந்து முதலமைச்சருடைய மகன் அப்படின்ற ஒரு பொறுப்புனாலையும் அவர் ஒரு அமைச்சர்னால தான் மக்கள் பிரச்சாரத்திற்கு வரும்போது அவர்கிட்ட சொன்ன விஷயம், டாஸ்மார்க்கை மூடுங்க, இங்கே மக்கள் வந்து பிரச்சனையாக வந்து ரொம்ப சந்திக்கிறாங்க, வாழ்க்கை இழக்குது, குடும்ப தலைவர்கள் இழந்து போகிறோம், பெரிய பிரச்சனை இருக்குது, சின்ன சின்ன சிறார்கள் வரைக்கும் வந்து இந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ உதயநிதி என்ன சொல்லியிருக்கணும், நீ பொறுப்பான ஒரு ஆள், நான் ஒரு அமைச்சர்ன்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க, நான் அப்பா முதல்வர்னால சொல்கிறீங்க, நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கணும். என் தாத்தா கலைஞருக்கு ஓட்டு போட்டியா நீ? போடல அப்படின்னாக்கா, உன் தாத்தனுக்கு ஓட்டு போடலன்னா பேரை வந்து குடிக்க வச்சு கொள்ளுவேன்ற மாதிரி நீ பேசினாக்கா உன்னுடைய முன்னெடுப்பு என்ன, அரசியலுக்கு நீ எதிர்க்கு வந்தன ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் விஜய் என்பக்கூடிய நபர் வந்து எவனோ ஆரம்பித்த பாதையில் போகலை, புதிதாக ஒரு பாதையை உருவாக்குறார். ஒரு பாதையை உருவாக்கி ஒரு தொண்டர் பலத்தோடு உள்ளே வராரு. தம்பி, தெருவுக்கு 5 பேர் விஜய் ரசிகர் இருக்காருங்களா இல்லையா?
10 பேரா இருக்காங்க சார். ஸோ தெருவுக்கு குறைஞ்சபட்சம் வச்சாலும் ஒரு 5 பேர். சரி, நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை ஏன் கெடுப்பானு 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேரில் எல்லா மதத்தை சார்ந்த நபர்களும் இருக்காங்களா இல்லையா? பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மதமே உள்ளே வராது. இன்றைக்கி அரசியலுக்குள்ளே ஜாதிய மதத்தை வச்சு பேசுகிறவன செருப்புகள்ட்டு அடிக்கணும். நீங்கள் அரசியலுக்குள்ளே எதுக்கு மதத்தை கொண்டு வரீங்க? இப்போ ஒரு ஆள் வந்து இந்த பக்கம் இப்போ செல்வ பெருந்தகை எங்கள் கட்சி தலைவராக வந்துட்டார்னா ஒரு தலித் உருவாகிட்டார், ஒரு தலித் வந்து இந்த காங்கிரஸ் கட்சி தலைவராக வந்துட்டார்னு பேசினாங்க. ஏன் தலித் மேலே வந்து உனக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன், உனக்கு எங்கே நோகுது? அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தெருவுக்கு 10 பேர் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் எல்லா மதத்துலையும் இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்க பொழுது அவர் ரொம்ப இணக்கமாக இருக்கிறார்கள். நாளைக்கு பார்த்து சலிச்சு போயிட்டாங்க இந்த திராவிட ஆட்சிகளை. திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சு இவங்க அதுவும் இந்த குறிப்பாக இந்த 3 வருஷத்தில் இந்த மெத்து விவகாரம், இந்த போதைப்பொருள் விவகாரம், இந்த கிராஃப் இருக்குல்ல, இந்த குடிப்பழக்கத்துக்கு அதிகமாக மக்கள் எந்த அளவுக்கு போனாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மக்களை எந்த அளவுக்கு திமுக வந்து நட்டாத்தில் விட்டுச்சு. பெருவெள்ளம் பாதிக்கப்பட்ட பொழுது 4 மாவட்டத்தை மூழ்க வச்சதாக இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமாக இருக்கட்டும், விவசாயி மீது குண்டர் சட்டம் போட்டு எவ்வளோ வெறுப்பின் உச்சம்னா திமுகவுடைய ஆட்சியோடைய மோசமான நிலையில் 10 கிராமங்களும் எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. இன்றைக்கி ஏதோ திமுக 40-40 நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு மமதையில் சுற்றுறாங்கன்னா இது மோடியா ராகுலுக்கான தேர்தல். இங்கே வந்து நல்லா தெரிஞ்சுங்க, இது மோடி வேணுமா ராகுல் வேணுமான்னு தமிழ்நாட்டில் முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால தான் நல்லாக்காரங்க மோடினால் தமிழ்நாடு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை சந்திக்கலை. அப்படி இருக்கும் பொழுது மோடி வேணான்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவெடுத்திருக்காங்கன்னா திமுகவனால் எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு இங்கே சந்திச்சிருக்கிறோம். அப்போ என்ன செய்வாங்க? 2026 சரியான அடி இருக்கும். அப்போ விஜய் அவர்கள் மோடிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறதே இப்போ திமுக வயிற்றில் வந்து புளிய கரைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அன்னைக்கு 2026க்கு மிகப்பெரிய ஐக்கான யாரை காட்ட போகிறாங்கன்னா உதயநிதியை. அது உதயநிதிக்கான தேர்தல். அந்த இடத்துல யார் வருவா? இப்போ அண்ணாமலையை வந்து மாற்றுவாங்க அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய திறத்தை பார்க்குறீங்கன்னு அவர் கேள்வி கேட்டார். ஆனால் அண்ணாமலையே ஒரு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. அவர் ஒரு தனி ஒரு ஐக்கானாக உருவாக்குறாப்புல. இந்த பக்கம் பாருங்கள் விஜய். நாளைக்கு விஜய் அண்ணன் சீமான், நீங்கள் திருமானன் வராரு வரல, இவர்கள் 2 பேரும் சேர்ந்தாலே பெரிய நாளைக்கு சொல்கிறேன்ல எதிர்கட்சி அளவுக்கு வந்து உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முதல் எலெக்ஷனை சந்திக்கும் பொழுது ஒரு 20% வாக்குகள் வாங்குவாங்க நிச்சயமாக. ஏன்னா அதிமுக அல்லட சொல்கிறே உடஞ்சி கிடக்குது. இபிஎஸோடைய முதுகெலும்புன்னு சொல்லப்பட்ட எஸ்பி வேலுமணி நாங்கள் அதிமுகவோட சேர்ந்துருந்தால் ஜெயிச்சிருப்போன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. பாஜகவோட சேர்ந்துருந்தா நாங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்திருப்போம்னு சொல்கிறாரு. அதை வந்து ஜெயக்குமார் மறுக்கிறாரு, இபிஎஸ் மறுக்கிறாரு. 10க்கு ஓபிஎஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவர் கூட இருந்தால் 4 பேர், அவன் தனியாக 3 பேர் வந்துட்டு அவன் தனியாக ஒரு இயக்கம்ன்றானுங்க. ஸோ இபிஎஸ் ஒரு பக்கம், டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், இபிஎஸ் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், இந்த தீபான ஒரு அம்மாலாம் கிளம்பிச்சு. இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? அப்போ கட்சியை காப்பாற்றுவதற்கு அவங்க போராட்டம். அப்போ 26க்கான களம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் மக்கள் பிரச்சனையை அணுகி இன்றைக்கு விஜய் கட்சியை சேர்ந்த அந்த புஷி ஆனந்த்கிட்ட வந்து ஊடகவியலாளர், ஒரு திமுக ஊடகவியலாளர் கேட்குறாரு, சார் மாணவ பிள்ளைகளை அடுத்து சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த மாணவ பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த நலத்திட்ட உதவிலாம் ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க, இப்போ வந்து மாணவ பிள்ளைகளுக்கு லேப்டாப்லாம் கொடுக்குறீங்க, அப்போ திராவிட மாடல் செஞ்சு அதே தான் நீங்கள் செய்ய வரீங்க, அப்போ திராவிட மாடலை பின்பற்றுறீங்களான்னு கேட்குறான். ஏன்னா மாணவ பிள்ளை படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்காம கஞ்சா போட்டு நம்ம கொடுக்க முடியும்? சரியான லேப்டாப் தானே கொடுக்க முடியும். அது ஏன் உங்களுக்கு புரியல? நீங்கள் வந்து எதிலெல்லாம் உங்களை திணிச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறீங்க. அப்போது விஜய் ஒரு முன்னெடுப்பு செஞ்சார்னா சொந்த கை காசு போட்டு செய்கிறாப்புல. உங்களை மாதிரி அரசாங்கத்துலேருந்து காசையும் போடலை, கட்சி காசையும் போடலை, புரியுதுங்களா? அங்கே வந்து பெரிய காட்சி பணம் கிடையாது. அப்போ நான் ஒருத்தன் உழைச்சி அவன் கை காசை போட்டு மாணவ பிள்ளைகளுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்க நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் 2 அட்வொகேட் இறக்குறாப்புல. ஸோ பாமர மக்கள் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போய் எப்படி இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, சில போலீஸ்கள் வந்து அத்துமீறாங்கன்றதுனால அங்கே கொண்டு வராரு. ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாப்புல இல்லை, அந்த மாதிரி உருவாக்கி வரக்கூடிய விஜய் வந்து நீங்கள் டக்குன்னு அடிச்சிட முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்த நபர்கள் எத்தனை பேர் பேக் வாங்கியிருக்காங்கலாம் தாண்டி தான் விஜய் வந்து இன்றைக்கு ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறா. இப்போ நீங்கள் சரத்குமார் கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாப்புல கிடையாதுங்களா? அவர் நைட்டு கனவு வந்துச்சு, மாமியார் கனவுலாம் கழிச்சிட்டு அவர் ஒரு பக்கம் போயிட்டார். அந்த மாதிரி பல நபர்கள் போகும்பொழுது நீங்கள் விஜயை ரொம்ப சாதாரணமாக என்ன சொல்கிறது அப்புறப்படுத்துவதோ அல்லது வந்து அகற்றுவதோ ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு ஆடியோ லான்ச்சு அதை நடத்த விடாமல் நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தீங்கல்ல. நாளைக்கு உங்கள் ஆட்சி நடக்காது. நாளைக்கு 2026 மிகப்பெரிய தளபதி உதயநிதி ஸ்டாலினுக்கான மிகப்பெரிய தலைவலி யாருன்னா விஜய் அவர்கள் தான் இருப்பார். அப்போ விஜய் வந்து நீங்கள் மற்ற அரசியல் கட்சி கூட்டத்தில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் கர்நாடகாவில் தண்ணி வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைக்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தர்ப்பணம் நடத்தினாங்க அந்த ஸ்டேட்டில். தமிழ்நாட்டில் ஒரு கொந்தளிப்பும் இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் திமுக காரன்னு பெருசாக அதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை.
சனாதனத்து மேட்டரை வந்து உதயநிதி பேசும்பொழுது உதயநிதியோட ஃபோட்டோ வச்சு ஒன்றுக்கு போகிறது, பாத்ரூமில் ஒட்டுறது, கீழே போட்டு செருப்பால் அடிக்கிறது, அதுக்கும் இங்கே பெரிய வந்து எந்த ஒரு எதிர்வினையும் இங்கே கிடையாது. ஒரு எம்ஜிஆராக இருந்தால் இன்னும் நடக்கிறதே வேறு, ஒரு என்டிஆராக இருந்தால் நடக்கிறதே வேறு. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் செஞ்சாலும் மக்கள் உங்கள் மீது வந்து அக்கறை இல்லை, உங்களுக்கான சப்போர்ட் கொடுக்கலன்னா நீங்கள் செஞ்ச ஆட்சி முறை. எங்கே நாளைக்கு விஜய் ஃபோட்டோ ஒன்று வச்சு திமுககாரன் ஏதாவது ஒன்று தப்பாக போட்டு விடு, பிரிச்சுருவாங்க உள்ளே இறங்கி. அரசியல் கட்சி கூட்டத்துக்கு நீ காசு கூட்டணும், அது வேற கூட்டம். இது வந்து அன்பால் சேர்ந்த கூட்டம் விஜய் மேலே. அப்போ விஜயோடைய நீ அவருடைய இமேஜை உடைக்கிறதுக்கோ அவரை வந்து வேறு மாதிரி அதாவது போர்ட்ரேட் பண்ணுறதுக்கோ ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னாக்கா இவன் தொண்டர் கிடையாது தம்பி, இவன் ரசிகன். விஜய் மீது மிகப்பெரிய அளப்பெரிய அன்பை வச்சிருக்கிறவன். அவன் என்ன செய்வான்? அடித்து மூஞ்சி மோரெலாம் உழைக்கிறதுக்கான வேலையை பார்த்துருவானுங்கன்னும் பொழுது அந்த பயம் திமுகவுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து திமுக சரியான ஒரு வேலையே ஒரு நகர்வை நகர்த்தணுமே தவிர திரும்ப திரும்ப நீங்கள் விஜயை அடிக்க விஜயகாந்த் இப்படி தான் செஞ்சீங்க. எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காந்து கலைஞர் கருணாநிதி தூக்கி வெளியே போட்டாப்புல. இப்போ நீங்கள் விஜய் அதே ஸ்டைலில் அடிச்சிருக்கீங்க. ஆனால் விஜய் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலாக வராப்புல. தம்பி ரஜினி மாதிரி ரஜினிக்கு இருக்கக்கூடிய ஒரு மாஸ் அவர்கிட்ட இருக்குது, விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொண்டர் பலம் இருக்குல்ல, அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, ரெண்டுமே கலந்து ஒரு விஜய் வந்து உள்ளே வராப்புலன்னும் பொழுது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தணும் இருக்குல்ல, மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும். அது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டோடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய வேலையாகத்தான் அது அமையும். விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தார் சார். என்னுடைய கட்சி வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கும், அதே மாதிரி இந்த மத பிரிவினை சொல்கிறாங்க அவங்களுக்கு எதிரான ஒரு கட்சியாக இருக்கும். ஆனால் நரேந்திர மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாரு. இது ஒரு முரண் தானே சார் இப்போ இந்த இடத்துல? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி போய் அதில் கலந்துக்கிட்டாரா? கலந்துக்கிட்டார். 7 நாட்டை சார்ந்த அதிபர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க, இலங்கை உட்பட. இவர்கள் எல்லாமே ஒரு மதத்தை சார்ந்து அதை பின்பற்றக்கூடிய நபர்களா கிடையாது. இது நட்பு ரீதியாக. நாளைக்கு எதுக்கு வாழ்த்து சொல்கிறாருன்னா, இப்போ அவர் தான் பிரதமர்னு ஆயிடுச்சு, இன்னும் 5 வருஷத்துக்கு அவர் தானே பிரதமர். அடுத்து 2026 விஜயே வந்து நாளைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக வந்து உட்கார்றாருன்னும் போது தமிழ்நாடு நலன் சார்ந்து யார்கிட்ட பேசணும்? மோடிக்கிட்ட தான். அதற்கான முன்னோட்டம் இது வந்து நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். இப்போ வந்து மோடிக்கு சொன்ன வாழ்த்து நாளைக்கு எப்படி ரஜினியை தேடி இங்கே வந்து மோடி பேசியிருக்கிறாரு, ஜெயலலிதாவை தேடி வந்து அவர் வீட்டுக்கு போய் பேசியிருக்காரோ அதே போல் விஜயை தேடி வந்து பேசக்கூடிய நிலைமை விரைவில் அமையும். அது விஜய்க்கும் தெரியும், அவருடைய தொண்டர் பலத்துக்கும் தெரியும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு வாழ்த்து. இது வந்து நம்மளோட நாட்டுடைய பிரதமர் என்ற ஒரு அடிப்படையில் வாழ்த்து. நாளைக்கு என்னை தேடி நீங்கள் வருவீங்க, தமிழ்நாடு நலன் சேர்த்து நான் வருவேன். இங்கே வந்து ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சியின் பொழுது உச்சபட்ச ஊழல் செய்து வச்சிருப்பவர் திமுக 1650 கோடி வரி ஏய்ப்பு செஞ்ச ஒரு ஆள் ஜெகத் ரட்சகன். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சார் ஜெகத் ரட்சகன். ஆர் ராசா 2G வழக்கு இருக்குது. திமுக மீது ஒட்டுமொத்த கனிம வளர்த்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி திருநெல்வேலியில் அண்மையாக ஒரு செய்தி பார்த்தேன். அங்கே இருக்கக்கூடிய மலைகளை உடைத்து லாரியில் அனுப்பிச்சா தெரிஞ்சிடும்னு சொல்லி ட்ரெயினில் அனுப்புகிறாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு அதிகாரத்தை இவங்க யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு. இதே ஊரில் தானே விஜய் இருக்கிறாப்புல. இன்னும் விஷால் வந்து யார் தம்பி? உதயநிதியோட வாடா போட ஃப்ரெண்டு. விஷாலை எவ்வளோ நெருக்கடி சந்திச்சு சினிமா பிள்ளைன்னு சொன்னாப்பில்லையா? அப்போது இவங்க சினிமாவை மட்டும் ஆக்கிரமிக்கல, தமிழ்நாடு முழுக்க ஆக்கிரமிச்சு என்னென்னலாம் செய்கிறாங்க. பிடிஆர் வெளியிட்ட 30,000 கோடியோட ஆடியோ இருக்குது, என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ ஊழலுக்கு எதிரான கட்சின்னு உள்ளே வரும்பொழுது அதே மாதிரி ஜாதி அடிப்படையை வச்சு திமுக ஆட்சியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்கதையாக சாதிய பாகுபாடு அதிகமாக நடந்திருக்குது. அதாவது சமூக நீதியை சவப்பட்டியில் ஏற்றிய ஆட்சியார்னா திமுக. இன்றைக்கி வேங்கவேல் பிரச்சனையாக இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், புதுக்கோட்டையாக இருக்கட்டும், எல்லா இடத்துல இருந்த சாதி அடக்குமுறைகள் பிரச்சனைகளை தொடர்ந்து திமுக ஆட்சியில் அரங்கேற்றாங்க. அதற்கு தீர்வு எட்டப்படாமல் முதலமைச்சர் அதை பற்றி கண்டுக்காமல் கள்ளச்சாராய மரணம் தான் ஓடி போய் 10 கோடி ரூபா கொடுக்குறீங்க. ஆனால் விவசாயம் மீது குண்டர் சட்டம் போடுறீங்க. எப்படி முரணான ஒரு ஆட்சி புரியுது? அப்போ இவர்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சவுக்குடி கொடுக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப தெளிவாக விஜய் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி மோடிக்கு சொன்ன வாழ்த்து திமுகவுக்கு வைக்க போகிற ஆப்புன்னு அர்த்தம். இப்போ விஜய் வந்து மாணவர்களை சந்திக்கிறாரு. 10வது 12வது தேர்ச்சியில் வந்து அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை வந்து சந்திக்கிறார். இதே ஒரு அரசியலாக ஆக்கப்படுதோ? இது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் குடிக்க போட்டு படுக்க போட்டு எல்லா வேலையும் திமுக செஞ்சு விட்டுருச்சு. விஜய் வந்து டார்கெட் ஈஸியாக பண்ணுறாரு. +1 +2 பிள்ளைங்க அடுத்து காலேஜ் போகிறாங்க, அடுத்து வந்து வாக்காளர்களாக மாறுறாங்க. எத்தனை நபர்கள் அந்த குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருப்பாங்க, எல்லாருமே இந்த பிள்ளைகளுக்கு செய்யும் பொழுது அந்த குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த ஓட்டும் வரும். இதை தாண்டி ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்கணும். திமுக செஞ்சாலும் சரி, அதிமுக செஞ்சாலும் சரி, அவர்களுக்கு கட்சி காசுன்னு ஒன்று இருக்குது. காலங்காலமாக ஒரு ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட காசு இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பலாயிரம் கோடிக்கு அதிபதியாக இருந்துட்டு அஃபிடேவிட் தாக்கல் பண்ணும்போது சொந்த கார் கூட இல்லைன்றாங்க.
முதல்வர் உட்பட சொல்கிறேன். சொந்தமாக கார்லன்றாங்க. ஆனால் 3 கோடி 4 கோடிக்கு வாட்ச் கட்டுற அளவுக்கு வசதியாக இருக்குது. இவர்கள்லாம் இந்த பணம் எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து அவங்க ஆரம்பித்தாங்கன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. இப்போ இவர்கள் செய்கிறதுக்கும் விஜய் இத்தனை ஆண்டு காலமாக தன் சொந்த உழைப்பில் உழைச்ச காசை கொண்டு போய் கொடுக்குறதுக்குன்னு இருக்குல்ல. தம்பி, உழைக்கிறவனுக்கு தான் கஷ்டம் தெரியும், கொள்ளடிக்கிறவனுக்கு கஷ்டம் தெரியாது. அந்த காசை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாருன்னும் போது அவருடைய கை காசு தம்பி, அவர் விருப்பப்பட்ட நபர்கள் கொடுக்குறாங்கன்னா அதை பார்த்து நீங்கள் வயிறு எறிகிறான்னா பயம். நாளைக்கு கேள்வி கேட்பாங்கல்ல, சரி திமுக இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் உழைச்ச காசை கொடுத்தீங்களா? 41 கோடியை கொண்டு போய் ஃபார்முலா கார் ரேஸ் நடத்தினா உதயநிதி ரோட்டில் போட்டார். இது வரைக்கும் இந்த காசு வந்துச்சா? ரோட்டோட போச்சு. இந்த காசை நான் திரும்பி கொடுங்க. கட்சி காசு இருந்து கொடுப்பீங்களா, கை காசு இருந்து கொடுப்பீங்களா? கொடுங்க. ஏன்னா அது மக்கள் பணம்னு கேட்குறோம். கொடுக்க முடியல. நீங்கள் அனாமத்தாக எங்கள் காசு எடுத்து செலவு பண்ணுறீங்க. ஆனால் விஜய் அப்படி கிடையாது. அவர் காசை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கொடுக்கட்டும். அந்த ஓட்டு வந்து அப்படியே கன்வெர்ட் ஆகிருன்னு ஒரு பயம் இருக்குது. நீங்கள் திமுக ஆட்சியில் இது வரைக்கும் நடக்காத இன்னொரு விஷயம் நடந்துச்சு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில. இந்த கேலோ இண்டியான்னு நடத்துனாங்கல்ல, அப்புறம் உலக முதலீடு மாநாடும் நடத்துனாங்க. ரெண்டுக்குமே வந்து மாணவ பிள்ளைகளை கட்டாயத்தின் பேரில் இந்த கூட்டத்திற்கு கலந்துக்க அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது நீ வந்தால் தான் அட்டண்டன்ஸ் போடுவோம், அட்டண்டன்ஸ் மேண்டரி. ஒவ்வொரு காலேஜுக்கும் 2 பஸ் அனுப்பிச்சிடுறாங்க. இத்தனை ப்ரொஃபஸர்ஸ் போகணுன்னு கணக்கு இருக்குது. என்கிட்ட இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரொஃபஸர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பிட்ட இப்போ கேலோ இண்டியாவுக்கு போகணும். அங்கே போயிட்டு அந்த ஸ்டேடியத்துக்கு போயிட்டு லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணி அந்த காலேஜோடைய ஃபோட்டோ, அந்த மாணவர்களோட ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதுக்கு தனியாக குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போது இது தொடர்கதை அந்த மாதிரி செய்யும் பொழுது மாணவ பிள்ளைகள் கோவப்பட்டு பிரசிடென்சி காலேஜில், இன்றைக்கி கூட அந்த செய்தி இருக்குது ஊடகத்தில், பிரசிடென்சி காலேஜில் உள்ள மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. நாங்கள் படிக்க வந்தோமா, உங்களுக்கு கட்சி மாநாட்டுக்கு வாழ்க்கை ஒழிக சொல்ல வந்தோமா, எங்களை ஏன் அப்படி கட்டாயப்படுத்தி கூட்டு போகிறீங்கன்ட்டு. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுது அவங்களுக்கு. இங்கே மாணவர்களையும் 200 ரூபா ஊப்பியாக கூட, 200 ரூபா ஊப்பின்னு சொன்னால் கூட 200 ரூபா காசு கொடுப்பீங்க, அதை கூட கொடுக்கல, அவனை மிரட்டி கூட்டு போகிறீங்க. அப்போ மாணவ பிள்ளைகளை திமுக கொத்தடிமையாக மாற்றுது. விஜய் என்பக்கூடிய நபர் மாணவ பிள்ளைகளை அறிவு சார்ந்த அறம் சார்ந்து மாற்றுவதற்கு, படிப்பதற்கான லேப்டாப் கொடுப்பதற்கும், அதுக்கு அடுத்து வந்து போதையில் எப்படிலாம் மாட்டிக்காமல் இருக்கணும், எப்படி பெற்றோர்கள்ட்ட வந்து நடந்துக்கணுன்ற விஷயத்தை முன்னிறுத்தி பேச போகிறான் பொழுது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வரதானே செய்யும். வரட்டும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல். இப்போ 2026 கப்பு முக்கியம் பிகில்னு விஜய் சொல்லிட்டாரு. அவரோட ரசிகர்கள் வந்து அதுக்கான வேலைகளை வந்து அதிகமாக தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த தேர்தல் அந்த கட்சி அலுவலகம் வந்து திறந்துட்டு இருக்காங்க. நேற்று தினம் வந்து ஒரு கட்சி அலுவலகம் திறந்துருக்காங்க. அப்போ புசி ஆனந்த் கிட்ட ஒரு கேள்வியாளர் கேட்குறேன். மதுரை வந்து ரொம்பவே ராசியான ஒரு இடம் சார், நிறைய அரசியல் கட்சிகள் இங்கேருந்து தான் தொடங்கியிருக்கு. இப்போ உங்களுடைய அரசியல் கட்சி மாநாடு வந்து இங்கேருந்து தொடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அதுக்கு வந்து அவர் இல்லைன்னு பதில் சொல்லலை. நீங்களே ராசின்னு சொல்கிறீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்ல. அவரோட மாநாடு வந்து எங்கே சார் நடக்குது? இல்லை, எல்லா கட்சி நபர்களும் டார்கெட் பண்ணுவது மதுரை தான். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க, எம்ஜிஆராக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், எல்லா நபர்களும். கமல் கடைசியாக, கமலை விட்டுருங்க. கமல் வந்து ஒரு அரசியல்வாதி கேட்டகரியும் கிடையாது. அவர் என்ன சொல்கிறது, அவர் ஒரு நடிகர். ஏன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அறம் சார்ந்து அறிவு சார்ந்து தன்னை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு நபருக்கு பிக் பாஸில் என்ன தம்பி வேலை? பிக் பாஸ் அறிவு சார்ந்த அறம் சார்ந்த வேலையா? கிடையாதுல்ல. நீங்கள் காசு கொடுத்தா என்ன வேணால் செய்வீங்க. கமல் இன்றைக்கி நேற்று வரைக்கும் டிவியை ப்ரொமோவில் போட்டு உடச்சிட்டு இந்த நபர்களுக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொல்லிட்டு உதயநிதிக்கு முத்தம் கொடுத்துட்டு அதே திமுக மெடலில் சுற்றுன நபர்லாம் நம்ம அரசியல்வாதியாக பார்க்கக்கூடாது. அவர் ஒரு பிளப்புவாதி, அவரை விட்டுருங்க. ஆனால் இந்த மதுரை மண்ணுக்குன்னு ஒரு களம் இருக்குது. அது ரெண்டாவது, மதுரை மண் ரொம்ப சென்டிமெண்ட்டான மண்ணாக, அரசியலுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான இடமா பார்க்கப்படுத்தும் பொழுது அங்கேருந்து ஆரம்பிக்கிட்டு. ஆனால் இப்போ அவர் மாநாடு மதுரையில் ஆரம்பிக்கிறாரா இங்கே ஆரம்பிக்கிறாருன்னு பிரச்சனை இல்லை. அந்த மாநாட்டுக்கு யாரெல்லாம் வராங்கன்றது தான் இப்போ எதிர்பார்ப்பாக இருக்குது. சீமான் வந்து கலந்து கொள்வார்னு சொல்லப்படுது. ஆமாம், எனக்கு தெரியும் பர்சனலாக. நான் எல்லா நபர்களுடையுமே தொடர்பில் இருக்கக்கூடிய நபர். சீமான் வந்து 2 கட்டமாக சந்திச்சே பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல சீமான் வருவாரா, சீமானை தாண்டி அண்ணன் திருமாவளவன் வருவாரா, இல்லை முக்கியமான மூத்த நபர்கள் யாரை இவர் அழைக்க போகிறார், யார் கூடலாம் பேச போகிறான்றது தான் அரசியலே ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. தம்பி 2026 காலம் எலெக்ஷன் இப்போ தான் இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இது செட்டில் ஆகி முடிக்கிறதுக்கு இவங்க ஆசுவாசப்படுறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் மக்களை பற்றி இவங்க கண்டுக்க மாட்டாங்கன்னா இன்றைக்கி அந்த களத்தை மாற்றி வச்சுருக்காரு பாருங்க விஜய். 2026க்கு முன்னாடி இன்றைக்கி மாநாடு நடத்த போதுனும் போது இவ்வளோ அலறாங்க. விஜயோடைய ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு தமிழ்நாடு அரசு, இந்த திமுக அரசு எவ்வளோ பெரிய இடையூறு கொடுத்துச்சு. அப்போ இந்த மாநாடுக்கு எவ்வளோ பெரிய இடையூறு கொடுக்கும். நாளைக்கு தம் மகனை வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டாலின் எவ்வளோ பெரிய இன்னல்கள் கொடுப்பாரு. எங்கெங்கெல்லாம் நீங்கள் போலீஸு, ஆம்புலன்ஸு எல்லாத்துக்கும் அப்ரூவல் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும், டிராஃபிக் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். இங்கே நடந்த ஆடியோ லான்ச்சுக்கு டிராஃபிக் இஷ்யூ ஆகும்னு சொல்லிட்டு இவங்க மகளிர் அணி மாநாடு நடத்தினாங்க ஸ்டேடியமில். அதுக்கு டிராஃபிக் ஆகலையா? அன்றைக்கி சோனியாலாம் வந்திருந்தாங்க. அப்போது இந்த முரண் இருக்குல்ல. இப்போ விஜயை வந்து எந்த வகையிலலாம் கார்னர் பண்ணணும், எந்த இடத்துலலாம் பார்க்கணும்னு பார்ப்பாங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் வந்து வேறு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருன்றது எனக்கும் தெரியும். சில நபர்களோட நானும் பேசிகிட்டு இருக்கணும் பொழுது ஆடியோ லான்ச் எப்படி நடக்குதோ நடத்துலையோ நீங்கள் துவக்க வச்சிங்கன்னா இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கு, அதாவது இது வரைக்கும்
அரசியலில் இப்படி ஒரு மாநாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார். இப்போ ஏன்னா அரசியலில் நீங்கள் வந்து காசு கொடுத்து கூப்பிட்டு வரீங்கல்ல, அந்த பஞ்சாயத்து இங்கே இல்லை. விஜய் மாநாடு வாங்கன்னா வந்துடுவாங்க. அரசியல் கட்சியில் அந்த ரசிகர்கள், அதை தாண்டி வந்து அண்ணன் சீமானோ அல்லது ஒவ்வொரு திருமாவளவனோ இந்த கட்சி நபர்கள் வருவாங்க. முக்கியமானவர்கள் கூப்பிடும்போது ஒரு மாஸ் க்ரௌடு கிரியேட் ஆகி ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஆட்டத்தை காட்டும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அது ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பண்ணுவாங்க. இல்லை அதில் சில முக்கியமான முன்னெடுப்பு செய்கிறாங்க. இவங்க ட்ரோன்லாம் பறக்க விட்டாங்கல்ல, அந்த சீன்லாம் கிடையாது. இது வேறு மாதிரியான ஒரு களம். நீங்கள் விஜய் வந்து அவருடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த நன்றி விசுவாசத்துக்கான சில விஷயத்தை விஜய் செய்வார். விஜயகாந்தை கூட இப்போ அந்த கோட் படத்தில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு காட்சி அமைப்புக்கு ஏஐ மூலமாக கொண்டு வராரு. ஸோ இது ஒரு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமையும். நாளைக்கு வந்து பிரேமலதாவை நிச்சயமாக கூப்பிடுவார். ஏன்னா விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு தெரியும். பிரேமலதாவை நிச்சயமாக கூப்பிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் சொல்கிறேன்ல, திமுக மொத்தமாக வந்து இருக்கிற எல்லாரும் ஹக்கீஸை மாட்டிட்டு சுற்றுற அளவுக்கு வேலையை செய்வார்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.